எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இந்த வீடு தான் நினைக்கிறேன். மாவிளை தோரணமெல்லாம் கட்டியிருக்கு, வாசல்ல நிறைய செருப்பும் கிடக்கு. அப்போ இதுதான் வளகாப்பு வீடாக இருக்கும். யார் அது? இந்த கருப்பனோட சைக்கிள்ல நிக்குதுல, இந்த வீடு தான், இந்த வீடு தான். போச்சு எங்க பஞ்சத்தை. ஐயோ வெண்ணிலா, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்ப யாரெல்லாம் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் கை தூக்குங்க. அவங்க எல்லாம் ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கங்க. பஞ்சத்தை போனதுக்கு அப்புறம் வெளியே வாங்க. அப்படின்னா வா வெண்ணிலா, ஓடிடுவோம். ஆளுக்கு முன்னாடி விட்டுட்டு ஓடுறத பாரு. நானுமே வந்திருக்கிறது எங்க பெரிய மேனிக்கு தெரிஞ்சா போச்சு, அப்புறம் என்னையும் வச்சு தாளிச்சிருவாங்க. நானும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ப்ரோ, நானுமே அப்பாவுக்கு தெரியாம தான் வந்தேன். இப்ப பெரியம்மாவுக்கு வேற தெரிஞ்சதுன்னு வையேன், என் சோழியை முடிச்சிருவாங்க. நானும் போய் ஒளிஞ்சுக்கிறேன். என்ன அரவிந்தா, வாடா போவோம். தம்பி, அவன் உனக்கு முன்னாடியே ஒளியறதுக்கு போயிட்டான்டா. அட பாவி. பயந்து ஓடுறாங்க பாரு பயந்தாங்கொல்லிங்க. நானும் தான் வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கேன், அதுக்காக பயந்தா ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த பாப்பா மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். மைனி, நீங்க எங்க இங்க? இப்ப யாரு? என் மாமியார் குரல் மாதிரி இருக்கு. மைனி வாங்க. எங்க நீங்க எங்க இங்க? அதான் இந்த மலர் பிள்ளைக்கு வளகாப்புன்னு இன்னைக்கு கேள்விப்பட்டேன். அதான் என் வீட்டுக்காரரும் நானும் வந்திருக்கோம். அப்படியா? நானும் தாய் மாமன் சீர் செஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். என்னதான் அவங்க நமக்கு ஆகாதவங்களா இருந்தாலும் முறை செய்யறதுல எப்பவும் நம்ம முன்னாடி இருக்கணும்ல, நம்ம கெத்த காமிச்சிடணும் மைனி. அதுக்காக தான் நான் வந்தேன். போச்சு எங்க மாமியாரே தான். எங்க வாங்க ஓடிடுவோம், நம்மளும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். வாங்க பெரியம்மா, மாமா வாங்க வாங்கத்தே. ஆஹா, குடும்பத்துல இருக்கிற பாதி பேர் இங்கே தான் இருக்கீங்க போல. என்ன மயிலு, ஆளுக்கு முன்னாடி கட்டப்பைய தூக்கிட்டு வந்து நிக்கிற? ஆமா பெரியம்மா, நாத்தனார் முறைக்கு சீர் செய்யலான்னு வந்தேன். அவங்களுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம் தே. ஆஹா, அம்பிட்டு பாரு, ஓரமா ஒதுங்குங்க. தாய் மாமா முறைக்காரதே முதல்ல சீர் செய்யணும், அதுக்குதான் நான் வந்திருக்கேன். நான் தான் முதல்ல வளையல போட்டு பிள்ளைக்கு சோறை ஊட்டி எல்லா முறையும் செய்வேன். அவளுக்கு சேலையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் கருப்பா, இவங்க மலருக்கு தாய் மாமா முறையோ மூத்தவங்களா? ஆமா பாட்டி. வீடை கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சப்பா. தள்ளுங்க தள்ளுங்க, எல்லாரும் தள்ளுங்க. இவங்கெல்லாம் யாரு கருப்பா? பாட்டி, இவங்க எங்க அக்காவோட மாமா அத்தை. ஆமாம்மா. ஆமாங்க, நான் முதல்ல இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலைன்னு தான் நினச்சேன். அப்புறம் அன்றைக்கி என் வீட்டுக்காரரு பைபாஸில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தப்ப கருப்பன் தம்பியும் மலர் பாப்பாவும் தான் ஆட்டோவில் எடுத்து போட்டு என் வீட்டுக்காரரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அன்றைக்கி மட்டும் அவங்க ஒத்தாசை பண்ணலைன்னு வைங்களேன், என் புருஷன் நடு ரோட்டில் வெயிலில் எவ்வளோ நேரம் கிடந்திருப்பாரோ தெரியல. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்திலேருந்து ஆஸ்பத்திரியில் வந்து அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரியே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன இது, நீங்கள் அவங்க வீட்டு ஆளுங்க தானே? நாங்கள் இல்லைன்னு நினச்சோம், ஆனால் அவங்க நீங்கள் அப்படி தாங்கிறத எங்களுக்கு அன்றைக்கி காட்டிட்டாங்க. இல்லை, எனக்கு அப்படி காட்டிட்டாங்க. அதான் சரி, பிள்ளைக்கு வளகாப்பு சீரெல்லாம் செஞ்சுட்டு போவோன்னு வந்தோம். என் மருமக கூட இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணி போலயே எந்திரிச்சு அவள் ஃப்ரெண்டு யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி நிறைய வகை வகையாக சாதம் செஞ்சு வச்சிருந்தா. அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு நானும் கொண்டு வந்திருக்கேன். அதுபோக பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வாங்கிக்கிடணும், என்ன குவச்சிக்கிடாம. சே, என் மாமியார் எவ்வளவு அப்பாவியாக இருக்குது. இவங்களையா பாப்பா கருப்பாயி நீ ஏமாற்றிட்டு வந்திருக்க? பேசிக்கலி என் மாமியார் நல்ல மாமியார் தான். அப்பப்போ கொஞ்சம் கோயம்புத்தூர் சாட்டையாக காட்டிடும். என் மருமகன் இன்னைக்கு வளகாப்பு சாதம் செஞ்சது எனக்கும் கூட கொஞ்சம் வசதியாக போச்சு. அதனால தான் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேசாக இருந்தது பார்த்துக்கோங்க. பிள்ளைய சமந்தார் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். சமந்தார் வீட்லேயும் ஆளு யாரும் ஒன்றும் தென்படலை. பார்த்தா பாதி பேர் இங்கே தான் இருக்கீங்க. என் மருமகளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அது ஒரு கூறுகட்ட குப்பராட்டு. தம்பி ஒண்டாட்டிக்கு வளகாப்பு நடக்குது, இங்கே வாரதை விட்டு போட்டு ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வளகாப்புன்னு சொல்லி எங்கிட்ட போயிட்டான். எங்க அக்கா மாமியார் எங்க ஊருக்கு வந்து இன்னைக்கு தான் உருப்படியா திருத்தமா ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. பேசிக்கலி என் மாமியார் மோசமான மாமியார் தான். அப்பப்போ கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. எல்லார் மாமியாருமே அப்படித்தான் மச்சி. ஏய், ஆளுக்கு முன்னாடி ஒளியறதுக்கு விட்டுட்டு ஓடி வந்தீங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் மோசமான மாமியார் தான். என் மாமியாருமே கொஞ்சம் அப்படித்தான், மோசமான மாமியார் தான். அப்பப்போ கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. என் மாமியாரும் கூட அப்படித்தான், அப்பப்போ கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. மைனி, வீட்டுக்கு வாங்க மைனி, எங்கள் அம்மா கிட்ட சொல்லித்தரேன். இல்லை, அப்பப்போ நல்லவங்களா தானே இருப்பாங்க. ஏம்மா, எங்கள் அத்தை அவங்க மாமியார் செத்து போயிட்டாங்கிற தைரியத்தில் பேசுது. நீ எந்த தைரியத்தில் எங்கள் ஆத்தாளை பற்றி பேசுன? இல்லை, நான் ஒன்றுமே பேசலை. இந்த அங்கிட்டு பாருங்களேன். ஏண்டா, நீ எப்போ வந்த? நான் காலையில் 6:30 மணிக்கே வந்துட்டேன். அப்போ பால் ஊற்றுறதுக்கு 6:15 மணி வரைக்கும் யார் யார் பால் வாங்க வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு பால். மிச்சத்தை எல்லாத்தையும் ஒரு கேனில் ஊற்றி சொசைட்டி கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆமாம், நீ என்ன இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டிங் அழகோடு இருக்க? என்னடி
மஞ்சள்லாம் எக்ஸ்ட்ராவா பூசி இருக்க போல தெரியுது. ஆள் நல்லா கும்முன்னு இருக்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோட்டிங் மேக்கப் போட்டேன். ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டிருக்கேன்டா, மனக்குதா? வாசனை அப்படியே ஆளை தூக்குதுடி. இந்த இடுப்பு தெரியற மாதிரி தாவணி கட்டாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, கொஞ்சம் ஏற்றி கட்டு. டே அரவிந்தா, கொஞ்சம் இங்கிட்டு வா. எதுக்கு மச்சி? இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய மரண குகையோட வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய டேஞ்சர் சோனில் நின்றுட்டு இருக்கோன்னு தெரியாமல் அங்கே பாரு, என் தம்பி அவன் பொண்டாட்டி இடுப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கான். மேக்கப் போட்டிருக்கியா, வாசனை தூக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீ இங்கிட்டு வா, நான் போய் அவனை என்னன்னு கேட்குறேன். மச்சான் கை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முத்துவை பற்றி பேசுங்க. பாப்பா, அது வேற ஒன்றும் இல்லடி, கொஞ்சம் பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரில, அதான் ஒரு கிரிப்புக்கு கையை வச்சிருக்கேன். அங்கே ரொமான்ஸை பற்றியா மாமா? ஆமாம், இவ டேஞ்சர் சோன்ல நிற்கிறாளாம், மரண குகையோட வாசல்ல நிற்கிறாளாம். கேட்டியா? கையை வச்சிருக்கவா இல்லை எடுத்துறவா பாப்பா? வச்சுக்கோங்க மாமா, உங்களுக்கு இல்லாத இடமா? எம்மா, நீ எதுக்கு ஏன் மாமியார் இடுப்பில் கையை வச்சிருக்க? என் பெரிய மைனியை பார்த்ததும் கையெல்லாம் நடுங்குதுடி, அதான் பிடிச்சிருக்கேன். பெரிய மைனியை பார்த்து கை நடுங்குதுன்னு சின்ன மைனி இடுப்பில் கையை போட்டிருக்க. நீ அப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். உங்க அப்பனுக்கு எங்க அப்பாவை பார்த்தா மட்டும்தான் பயம். இங்க இருக்கிற வேற யாரை பார்த்தும் உங்க அப்பா பயப்பட மாட்டாரு. மாம்சை பார்த்து பயப்படுவாரு, அதனால தான் வரல. ஆமல்ல முத்து, எனக்கு பயமா இருக்குடா. நான் மட்டும் இங்கே இருக்கேங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சோறே போடாதுடா நாளையிலிருந்து. இன்னைக்கு இங்க சாப்பாடு நிறைய இருக்குடா அரவிந்தா. உன் வாழ்நாளுக்கு தேவையான மொத்த சாப்பாடை இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிரு. நாளைக்கெல்லாம் நீ உயிரோட இருப்பியானே தெரியாது. அதான் நானும் நினைக்கிறேன், பேசாம கொல்லப்பக்கம் கூடி எகிரி குதிச்சு ஓடிடட்டுமா? அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணி நின்று பார்ப்போம். உள்ள வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா 50 பேரும் கொல்லப்பக்கம் கூடி எகிரி குதிச்சு ஓடிடுவோம். செருப்பெல்லாம் வாசல்ல கிடக்கு. அதுல எல்லாம் நாங்க விவரம். வாசல்ல செருப்பை கலட்டி போடும் போதே ஒரு தாளில் சுத்தி கட்டப்பைக்குள்ள போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். பாத்தியா, என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டி தான். அடியே பப்பரமிட்டா, அந்த கட்டப்பை எங்கடி? ஐயோ, அது அங்க அக்கா உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தான் இருக்கு. இதுக்கு தான் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போ என்னடா பண்றது? நான் அப்பவே சொன்னேன், கட்டப்பைக்குள்ளெல்லாம் செருப்பை எடுத்து வைக்க வேண்டான்னு. இப்போ வாசல்லே செருப்பை கலட்டி போட்டிருந்தா கூட கொல்லப்பக்கம் கூடி போய் அப்படியே வாசல்ல இருக்கிற செருப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். நீங்க ஆனா என்னை விட்டுட்டு தப்பிக்கிறதுலே இருங்க. என்ன சத்தமா பேசாத, சத்தமா பேசாத. ஆமா, சரி சரி சரி. எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் மொத்தமா மாட்ட போறோம்னு தோணுது. கடவுளே, இன்னைக்கு மட்டும் நாங்கள் எல்லாரும் மாட்டாம உருப்படியாக வீடு போய் சேர்ந்துட்டோம்னா எங்கள் வீட்டில் நேற்று மாடு போட்ட காளை கண்ணுக்குட்டியில் கறக்கிற மொத்த பாலை உனக்கு பாலாபிஷேகம் பண்ணிடுறான்னு. சரி சரி, எல்லாரும் பேசுனது சுய அறிமுகம் எல்லாம் போதும். தள்ளுங்க தள்ளுங்க, நான் என் மருமகளுக்கு சீரை செஞ்சுட்டு கிளம்புறேன். எனக்கெல்லாம் வேலை கிடக்கு நிறையா. நீங்கள் சீர் மட்டும்தாம செய்ய முடியும், வளையல் போடுறதுக்கு கையில் கொஞ்சம் கூட இடமில்லை. எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு மாப்பிளக்காரனே போட்டுட்டாரு. அப்படியாக்கும், அப்போ நாங்கள் வந்தது வீணா போச்சோ? நாங்களே வந்து வீணாக தான் போயிருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நின்றுட்டு இருக்கோம். சோறுமே நாங்கள் ஊட்டக்கூடாது, கருப்பண்ணந்தே முதல்ல ஊட்டணும்னு மலர் சொல்லிட்டா. இதில் இவங்க இப்போ வந்துக்கிட்டு நாட்டாம. இந்தா குமார், உன் பொண்டாட்டியை கொஞ்சம் வாயை அடக்கி ஒழுங்கா பேச சொல்லு. என்ன? சரிங்க தே. அப்படின்னா பிள்ளைக்கு சந்தனம் குங்குமம் பூசி பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சீரை செஞ்சுட்டு நான் கிளம்புறேனப்பா. நாங்க தான் அதை முதல்ல செய்யணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கோம் முன்னாடி. கொஞ்சம் ஓரமா நில்லுங்க பெரியம்மா. ஏய் மயிலு, என்ன ஆளை கொஞ்சம் பார்த்து பேசு, ஓரமா ஒதுங்கி நில்லு. நான் முதல்ல செஞ்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் செய்யுங்க. தாய் மாமன் பொண்டாட்டி நான் வந்து சபையில் நின்றுட்டு இருக்கேன், 50 பேர் ஒதுங்கி நிற்பாளுகளா? அதை விட்டுக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த மதனி மரம் நாத்தனா மரம் எல்லாம் 2ஆம் பட்சம் தான். என்ன தாய் மாமன் தான் எப்பவும் முதல்ல. இந்த மலரு, இந்த வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ. பார்த்து பிடி, பார்த்து பிடி. மலரு, இந்த அப்படியே என்கிட்ட கூடாத, நான் வாங்கி அந்த பக்கம் வச்சிடுறேன். பிள்ளைக்கு அப்புறம் மடியில் குத்த போகுது. அத்தே ரொம்ப தேங்க்ஸ் தே. இருக்கட்டும் இருக்கட்டும், என் முறையை என் உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன். அதுக்காக நீங்கள் பண்ணினதையெல்லாம் மன்னிச்சிட்டனோ மறந்துட்டனோலாம் அர்த்தம் கிடையாது. என் பிள்ளைக்கு நீங்கள் 2 பேரும் பண்ண துரோகம் தான். அதையெல்லாம் இந்த அத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் பிள்ளை காலையிலேயே எங்கேயோ வேலையாக வெளியே போயிருக்கான். அவன் வாரத்துக்குள்ளே அவனுக்கு நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணணும். நான் போயிட்டு வரேன். அப்புறம் இந்த கட்டப்பைக்குள்ள ஸ்வீட்டு காரம் பழம் எல்லாம் இருக்கு. அப்புறமாட்டி சாவகாசமாக உட்காந்து சாப்பிடுங்க, நான் வாரேன். எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். அடி ஆத்தே, எங்கள் அத்தைக்கு பஞ்சுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஊசின்னு பேர் வச்சிருந்துருக்கலாம். எப்போ பாரு குத்திக்கிட்டே இருக்கு. கரெக்டாக சொன்னடி. தம்பி கருப்பா, இந்த நாங்கள் கொண்டு வந்ததையும் வாங்கிக்கப்பா.
குமார் நம்ம ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வந்தவங்கெல்லாம் வரிசையாக முறை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம முதல்ல வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் நின்றுட்டே இருக்க போகிறோம். காலேஜுக்கு எனக்கு லேட் ஆகுது, உனக்கு கடைக்கு லேட் ஆகுது. 1 மணி நேரம் தான் பர்மிஷன் போட்டிருக்கோம். நம்மளோட உரிமையை தான் விட்டு கொடுத்துட்டோம். 2வது நம்ம உரிமையை நிலநாட்டணும். வா முன்னாடி. இருங்க இருங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சுக்கிறோம். செய்வாங்க. இந்த குமார் வா. முறை செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் முதல்ல செஞ்சிருக்கணும் எல்லாத்தையும். நான் கிளம்பி வந்ததை பார்த்து போட்டிக்கு கிளம்பி வந்துட்டு இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறது. குமார் வா, கடைக்கு லேட் ஆகலையா உனக்கு? இங்க பாரு ஐசு, நான் தான் உரிமைக்காரி, மைனி. அந்த வீட்டுக்கு நான் தான் முதல்ல மருமகளா வந்தவ. நீங்க முந்தா நாள் மருமகளா வந்திருந்திருக்கலாம், நான் நேத்து மருமகளா வந்திருந்திருக்கலாம். ஆனா சின்ன பிள்ளையில இருந்து அந்த வீட்டுக்கு வந்து போன ஆளு நானு. நேத்து நான் வந்ததுல இருந்து மாமனாரை பத்தி மாமியாரை பத்தி அந்த குடும்பத்தை பத்தி எவ்வளவு கதை எழுந்தீங்க. நானும் எனக்கு எல்லாமே தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன். உங்களை விட அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கணக்குக்கு உங்களுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துக்கு நான் வந்தவதான். வயசுல நான் சின்னவங்கிறதுனால அந்த வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கேன். அவ்வளவுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உரிமையில எப்பவும் நான் தான் முதல். அதுவும் இல்லாம இவ எனக்கு நாத்தனார் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து சின்ன பிள்ளையில இருந்தே ஃப்ரெண்டு. நான் உங்களுக்கு முன்னாடி செஞ்சுட்டு கிளம்புறேன். எங்களுக்கு வேற வேலை கிடக்கு. குமார், இந்த கட்டப்பையை கொஞ்சம் பிடி. கொண்டா ஐசு. இந்த ஐசு பிள்ளை என்ன போடுறா? அதுல இருக்கிற அந்த தாம்பழ தட்டை எல்லாத்தையும் வெளியேடு. இந்த ஐசு, இந்த மலரு வாங்கிக்கோ. தேங்க்ஸ் ஐசு. நல்லபடியா குழந்தைய பெற்று எடுக்கணும் என்ன? ஆமா, பெரிய மனுஷி சொல்லிட்டா. மலரு, உனக்கு இந்த வளகாப்பு எல்லாமே நல்லபடியா கருப்பண்ணன் தான் நடத்தணும்னு நீ ஆசைப்பட்டதா முத்து என்கிட்ட நேத்தே சொன்னான். அண்ணனே எல்லாம் பண்ணட்டும் சரியா? நாங்க சீர்வரிசை முறையை மட்டும் நல்லபடியா செஞ்சுட்டோம். நாங்க போயிட்டு வரட்டுமா? உங்க அண்ணன் கடைக்கு 1 மணி நேரம் தான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்தாங்க. உங்க மாமா கிட்ட போகணும். என்னப்பா, போயிட்டு வரட்டுமா? சரி ஐசு, நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு நான் வந்து செய்யாம வேற யார் வந்து செய்வாங்க? ஏன் நாங்கெல்லாம் வந்து செய்ய மாட்டோமா? ஆமா, இத்தனை நாள் செஞ்ச லட்சணத்தை தான் பார்த்தமே. இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. சரி, வந்த இடத்துல தேவையில்லாம பேச வேண்டாம்னு பாக்குறேன். வீட்டுக்கு வந்து எதுனாலும் பேசிக்கலாம். மலரு, நாங்க போயிட்டு வரோம். குமார், அந்த கட்டப்பை இங்க வச்சுட்டு வந்துரு. அண்ணே, இதுல சாப்பாடு இருக்கு, மலருக்கு ஊட்டிடுங்க என்ன? சரி ஐஸ்வர்யா. பாட்டி, எங்க வீட்டு பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க பாட்டி. சாப்பாடு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை ஆக்கி கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க, மலருக்கு கொடுத்துருங்க என்ன பாட்டி? நாங்க போயிட்டு வரோம். குமார், சொல்லிட்டு வாப்பா. மலரு, அண்ணன் போயிட்டு வரேன்டா. மாப்பிள்ள போயிட்டு வரேன்டா. சரிண்ணே, போயிட்டு வா. சரிடா, நல்லபடியா போயிட்டு வாங்க. குமார், கட்டப்பைய பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா. எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். மலரு, அவ கிடக்கா, அவ பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிடாத என்னடா. மைனி, உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பையில இருக்கு என்னடா. அப்புறமேட்டு எடுத்து வச்சு சாப்பிடு எல்லாத்தையும் என்ன. சீட்டு பழம் எல்லாம் இருக்கு என்னப்பா. சரிங்க மைனி, நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுக்கணும் என்ன? பாட்டி, இந்தாங்க, எங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. சரிம்மா, சரி. மயிலு மைனி, ஐஸ் வந்ததை பார்த்து போட்டி போட்டுக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம டயலாக் கூட மாத்தாம ஐஸ் சொன்னதையே அப்படியே சொல்லிட்டு போகுது பாரு. நாத்தனார்காரி என்னைய விட்டுட்டு எல்லாரும் முறை செஞ்சுட்டாங்க. சே, என் மாமனாரும் மாமியாரும் அந்த பக்கம் போனேன்னா நானும் போய் முறை செஞ்சிருவேன். என் மருமகளுக்கு நானே இன்னும் ஒன்றும் செய்யலை. அதெல்லாம் ஓடி ஒளியறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். உங்க அக்காளுக்கு இருக்கிற தில்லு உங்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்களா? நீங்கெல்லாம் எங்க மாமாவுக்கு பொண்டாட்டி. இவளுக்கு வர வர வாய் ரொம்ப தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. மலரு, இந்தாம்மா வாங்கிக்கம்மா. தேங்க்ஸ் பெரியம்மா. இருக்கட்டும்மா. சரி, நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா ரெஸ்ட் எடுங்க என்ன. நல்ல பிள்ளைய பத்தி எந்திக்கணும் என்னப்பா. சரிங்க பெரியம்மா. தம்பி, கருப்பன் தம்பி, நாங்க போயிட்டு வரட்டும் ஐயா? சரிங்க மாமா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நீ எனக்கு செஞ்சதுக்கு முன்னாடி நாங்க செய்யறதுல ஒண்ணுமே இல்லப்பா. சரி, போயிட்டு வரோம். மலர் பிள்ளை, பார்த்து இருந்துக்கோ என்னடா கண்ணு. சரிங்க பெரியப்பா. சரி, போமா, கிளம்புமா. கிளம்பலாங்க. சரி, எல்லாரும் இருங்க, நாங்க போயிட்டு வரோம். பாட்டியம்மா, கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க பிள்ளைய. அதெல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எப்பாடா, ஒரு வழியா என் மாமியாரும் மாமனாரும் கிளம்பிட்டாங்க. இப்ப நாங்க போய் முறை செஞ்சுட்டு நாங்களும் கிளம்புறோம். ஏங்க வாங்க என் பின்னாடி. போப்பா போ. எல்லாரும் இருங்கடா, பார்த்து தப்பிச்சு வீட்டுக்கு போய் சேருங்கடா, நாங்க கிளம்புறோம். என்ன ஒரு அவசரம் பாரு. சரி, நம்மளும் போமா முத்து. போலாம் வா. ஐயம்மா, மறுபடியும் என்ன? போன மச்சான் என்னத்துக்கு திரும்பி வாரான்? அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன வாடகை? இந்த வீட்டுக்கா 3500 ரூபா. 3500 ரூபாயா? சரி, அம்மா எத்தனை ரூம் இருக்கு? இந்த இப்ப நம்ம இங்கெல்லாம் இருக்கோம்ல, ஹாலு இது ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு அடுப்படி, அது போக ஒரே ஒரு ரூம், அவ்வளவுதான். பாத்ரூம் பின்னாடி இருக்கு. வாங்களேன், சுத்தி பாருங்களேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்து அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு உரிமை கொண்டாடுனதுல வீடை சுத்தி பார்க்க மறந்துட்டேன். அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வீடு சின்ன வீடாத்தான் இருக்கு. இதுக்கா 3500 ரூபா? ஆமா, பின்ன 5000 ரூபா வாங்குறாங்க இப்பெல்லாம். நானே பாத்ரூம் வெளியே இருக்கு, ஒரு ரூம் கம்மியா இருக்குன்னு தான் 3500 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். அடுப்படியெல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம்.
இந்த உள் ரூமு எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் வீடெல்லாம் நல்லா கட்டுக்கட்டா ரூமாக அடுக்கி கட்டி வச்சுருக்கோம் நாங்கள். இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். போச்சு எல்லாரும் ஓடுங்க, வீடு ஜூட். சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா கூட்டி பெருக்கி சுத்தமாக துப்புரவாத்தையும் வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு வாக்கப்பட்டதோடு இருந்திருந்தா நேரம் மகாராணியாட்டம் என் வீட்டில் இருந்திருந்துருக்கலாம். இவனுக்கு வாக்கப்பட்டு இங்கே பாரு இந்த மாதிரி சின்ன குடிசை மாதிரி வீட்டில் வந்து இருக்கா. சரி, எல்லாம் அவரவர் தலையெழுத்து அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இதுதான் கொல்லைக்கு போகிற கதவா? திறந்து பார்ப்போமா? வேண்டாம், நேரம் ஆகுது. வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் கிடக்கு. பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பணும். வந்ததுக்கு நல்லபடியாக சீர் செஞ்சாச்சு. எப்படியோ நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்க நல்லா இருந்தால் சேர்த்தம்போ. என்ன இருந்தாலும் கொழுந்தனார் பிள்ளைய அப்படியெல்லாம் விட்டுற முடியுமா? என் மனசில் எந்த உறுத்தலும் இல்லை, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதனால நான் அன்னைக்கு சபையில் வந்து நின்று தைரியமாக கெத்தா தாய்மாமஞ்சீரை செஞ்சுட்டேன். என் குழந்தனாரால் அது முடியுமா? எப்போவுமே இந்த தாய்மாமஞ்சீர் செய்கிறதுக்கு என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக நிற்பார். இன்னைக்கு அப்படி வந்து நிற்க முடியலைல. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. வேற என்ன? பஞ்சுன்னா பஞ்சு தான். கல்யாண வீடாக இருந்தான்னா நான் தான் பொண்ணாக இருக்கணும், இளவு வீடாக இருந்தால் நான் தான் பொணமாக இருக்கணும். பஞ்சு தான் எப்போவுமே கெத்து. இன்னைக்கு முறை செய்கிற உரிமையில் என் குழந்தனாரை நான் ஜெயிச்சுப்பிட்டேன்ல. யாரு? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, நல்லபடியாக இருங்க, போயிட்டு வாரேன். நல்லா சுத்த பத்தமாக இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. போயிட்டு வாரேன். என்ன கருப்பா? சரிங்க பெரியம்மா. அந்த பாப்பா பேர் என்னது? சுரபி பாட்டி. தங்கக்காப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏடா பிள்ளைக்கு கையில் கொடு. கையில் போடவே முடியாது, கையில் கொடுத்துரு. அவங்க அப்புறமேட்டு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதைத்தான் பாட்டி தேடிக்கிட்டு இருக்கேன். வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல, மறந்து. சுரபி, எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னேல. இந்த பேக்கில் தான் நீ வச்சுருந்தேன், காணும். மறந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. எடுத்து வச்சதான் ஞாபகத்திலே கிளம்பி வந்துட்டேன் போல. என்ன இப்படி பண்ணுற? இப்போ நீ வச்சுக்கிட்டு ஏங்க, நீங்கள் பணம் வச்சுருப்பீங்க இல்லைங்க, பணம் எடுங்க. அவங்களுக்கு மொய் மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். தேவையில்லாத வேலை பார்க்குற நீ. அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்க்கா, நீங்கள் வந்ததே போதும். இல்லை தம்பி, மொய் கொடுத்துட்டு போகிறோம். இல்லக்கா, வேண்டாம். மொய்யெல்லாம் வாங்கலை யார்கிட்டையும். இருக்கட்டும், வேண்டாம். தம்பி தம்பி, வாங்க சார், வாங்க. நல்லா இருக்கியாப்பா நண்டு? சார், நான் மலரு. மலருதான். எனக்கு நீ எப்பவுமே நண்டுதான். மாமா. அட, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா மாமா, சுரபி எங்களை கூட்டிட்டு வந்துட்டா. அட அப்படியா? கூட படிக்கிற சிநேகித மாதிரி வந்துட்டாளோ? நண்டு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு நினைக்கிறேன் கருப்பா. வளகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சது சார். சாப்பிட்டு போலாம், இருங்க. இல்லையா பிள்ளை, வேலை நிறைய இருக்கு. இன்னொரு நாளைக்கு வரேன். சவகாசமா உட்காந்து சாப்பிட்டு போறேன். ஒரு நாள் லீவ் இன்னைக்கு வேலை நிறைய இருக்கு. உன்னையும் பிள்ளையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இந்த மொய்ப்படத்தை மட்டும் வாங்கிக்கோ. என்னடா கண்ணு? இந்த சாமி வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். இருக்கட்டும். வருண், நீ எதுக்குப்பா? நீ என்ன, உனக்கு இங்க என்னப்பா? ஏப்பா, என்ன இவ இழுத்துட்டு வந்துட்டாப்பா சுரபி. ஓ அப்படியா? உங்களுக்கு துணைக்கு வந்தியா? சரிப்பா. சரி, இப்ப நீங்க இருந்து வர போறீங்களா எப்படி? சுரபி தான் மாமா சொல்லணும். இவங்க வேணா இருந்து வரட்டும்பா, எனக்கு வேலை இருக்கு. நான் அவங்க கூட வரேன். அப்படியா? சரி, அப்ப சரி, உன் கார் இங்க இருக்கட்டும். நம்ம என் கார்ல போயிடலாம். வா கருப்பா, போயிட்டு வரேன்ப்பா. நண்டு, போயிட்டு வரேன். என்னடா? சரிங்க சார், பார்த்து போயிட்டு வாங்க. நாங்கள் கூப்பிடாமலே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ஹாப்பி. என்னப்பா இது? என் பிள்ளைங்க நீங்க, இது கூட நான் செய்ய மாட்டேனா? சரி, நான் போயிட்டு வரோம். சரிங்க சார். சுரபி, நம்ம கூட கிளம்பலாம்னு நினைக்கிறேன். அதான் நம்ம சார்பில் மாமா மொய் வச்சுட்டார்ல, கிளம்பலாமா? சரி நீ கிளம்பலாம். நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன். சரி தம்பி, போயிட்டு வரோம். மலர், போயிட்டு வரோம்ப்பா. சரிங்கக்கா. சரிங்கக்கா, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்த கையோட சாப்பிடாமலே கிளம்புறீங்க. இருக்கட்டும்ப்பா, அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கக்கா. சாக்லேட் கொஞ்சம் வெளியே வாவே. நீ கூப்பிட்டதும் அப்படியெல்லாம் ஒன்றும் வர முடியாது. என்ன, இங்கேயே சொல்லி எதுவாக இருந்தாலும். உன் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படாத. விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். கிளம்பு. இல்லை, உன் பிள்ளை உங்கள் வீட்டு வாரிசுன்னு சொல்லி தான் ரொம்ப உரிமை கொண்டாடி வந்திருக்காங்க இன்னைக்கு எல்லாரும். உண்மை தெரிஞ்சா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் இது என் புள்ள தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு கோடி கும்பிடு. கிளம்பு. என்ன பாப்பா சொல்லிக்காம கிளம்புது? வாய்க்குள்ளே என்னமோ முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்னப்பா? அந்த தங்கக்காப்பை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு தான் சாரி கேட்டுட்டு இருந்தாங்க பாட்டி. சரி, அதனால என்ன இருக்கு? மறந்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லாமல் இப்போ கொண்டு வந்தாலும் போடுறதுக்கு எங்கே இடம் இருக்கு கையில்? சரி, வந்தவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. உள்ள ஒளிஞ்சிருக்கிறவங்களை கூப்பிடட்டுமா?
அவங்க இன்ன வரைக்கும் அங்க இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பாட்டி? எங்க பெரியம்மா உள்ள போனாங்கல்ல, அப்பவே அவங்க கொல்லை பக்கம் வெளியே ஓடி இருப்பாங்க. ஐயோ, உங்க அம்மாவும் அக்காவும் கூட வந்திருந்தாங்க. அக்கா போயிட்டு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவா. அதான் அக்கா செய்ய வேண்டிய முறையை வீட்டுக்கு பெரியவங்களா அவங்க மாமியார் செஞ்சுட்டாங்கல்ல. ஆமா, அதுவும் சேர்த்தேன். உங்க அம்மா அதுக்கு தான் ஒட்டுமொத்தமா எங்க பெரியம்மா செஞ்சுட்டாங்கல்ல பாட்டி. நல்ல குடும்பம் அவங்க குடும்பம். அப்போ ஒருத்தர் உள்ள இருக்க மாட்டாங்கன்னு சொல்றியோ? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க பாட்டி. அரடே, அந்த அரவிந்த பையனும் உன் தம்பியும் சாப்பாடெல்லாம் பரிமாறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களேப்பா, சாப்பிடாம போயிட்டாங்களே. காலேஜ் போகும்போது இந்த பக்கம் வந்துட்டு போவாங்க பாட்டி, அதெல்லாம் விட மாட்டாங்க. கேரியர் கொண்டு வந்து எடுத்துட்டு போவாங்க. எப்படியோ சரிப்பா, சரி. சாப்பிட்டா சரித்தம் பிள்ளைங்க. ஆமா பாட்டி, மானுக்கு சாப்பாடு ஊட்டிடலாமா? ஆமா ஐயா ராசா, அதை செய்ய முதல்ல. இந்த நான் போய் எடுத்துட்டு வரேன். வளர்மதி அக்கா உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்க. ஒரே அன்பு தொல்லை, ஒரே கலவரமா போயிருச்சு பாத்தீங்களா? இவங்க எதுனாலும் அப்படித்தாங்க்கா, அன்லிமிட்டடா போகும். இருந்தாலும் யாருமே இல்லாம நீங்க இங்க இருக்கிறதுக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, அந்த வகையில உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன மலரு, சந்தோஷம் தானே? இவங்க எல்லாரும் வந்ததெல்லாம் சந்தோஷம் தான்க்கா. ஆனா எனக்கு எப்பவுமே என் கருப்பை மட்டும் போதும். சரிதான், நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியுது. அதுக்காக அவங்க வந்தது சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான்க்கா, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்குமே எனக்கு என் கருப்ப மாமா மட்டும்தான்னு சொல்ல வரேன். அதனாலதான் சொல்றேன், என் கருப்ப மாமா மட்டும் எனக்கு போதும்னு. ஓ, அப்படி சொல்றியா? ராவண அண்ணாச்சி, ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி ஊர் நிர்வாகத்துல உங்க மருமகனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை பத்தி என்ன ஏதுன்னு உங்க மச்சாங்கிட்ட கேட்க போனா, என் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கோங்க எதுனாலும் சொல்லி எங்களை உங்ககிட்ட அனுப்பிட்டாரு. இப்ப நாங்க என்ன செய்யட்டும்? ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க எப்படி ஏத்துக்கிடலாம்? அவர் மகளுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காரு. ஊர் நிர்வாகத்துல யாருக்குமே அழைப்பு கொடுக்கல. இப்ப அவர் வீட்டுல ஒரு பிரச்சனைனா மட்டும் எப்படி ஊர் நிர்வாகத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? எப்படி நீங்க அதை முதல்ல ஏத்துக்கிடலாம்? அதை ஏத்துக்கிட்டதும் இல்லாம என் தம்பி கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு வர நிக்கிறீங்க. என்ன நாளை பின்ன நாங்க ஊர் நிர்வாகம் நடத்துற விசேஷத்துல கலந்துக்கிடணுமா வேண்டாமா? கோவப்படாதீங்க அண்ணாச்சி, கோவப்படாதீங்க. கோவப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? நியாயம்னா எல்லாருக்கும் ஒண்ணு தானே. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நியாயம் கொடுக்கறதுக்கு ஊர் நிர்வாகம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? நியாயமா ஊர் நிர்வாகத்தை விட்டு ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி நீங்க இந்த இடத்துக்கு ஒதுக்கி வச்சிருந்திருக்கணும். நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருப்போம். என்ன படிச்சவர் கவர்மெண்ட் வேலையில இருக்காருன்னு உடனே அப்படியே நைஸா நேக்க உள்ள கோர்த்துக்கிட்ட பாக்குறீங்களோ? நாங்களும் படிச்சவங்க தான். பரம்பரையா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல நிர்வாகத்துல இருக்கிறது நாங்க தான். இப்படி நீங்க கோவப்பட்டு பேசுனீங்கன்னா நான் என்ன பேசுறது? நீங்க பேசுறதுக்கு முதல்ல என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்கப்பா, ராமகிருஷ்ணனை ஒரு மன்னிப்பு கடிதாசி எழுதி ஊர் நிர்வாகத்துக்கிட்ட கொடுத்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்பத்தே ஊர் நிர்வாகத்துல அவரை என்ன மேல சேர்த்துக்கிடணும். இல்லைன்னா அவரை நிர்வாகத்தை விட்டு விலக்கி வைங்க. அதை விட்டு போட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு என் பிள்ளைகிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவர் வீட்டுல எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு? எல்லாமே ஊர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டா நடந்திருக்கு. எங்க வீட்டுல இது வரைக்கும் பெரியவங்க எடுத்து நடத்தின விசேஷம் எல்லாத்துக்கும் ஊர் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க நடத்தியிருக்கோம். அப்படி முறையில்லாம நடந்த கல்யாணத்துக்கு கூட கல்யாணம் நடந்த பிற்பாடு ஊர் நிர்வாகத்துக்கு முறையா தகவல் கொடுத்துருக்கோம். இல்லைன்னு சொல்லுங்க ஊர் தலைவரை. ஊர் தலைவர் உங்க அப்பா தானே என்னாச்சு? அதைத்தான் சொல்ல வர்றேன். எங்க அப்பா ஊர் நிர்வாகத்துல தலைவராக இருக்கும் போதே நிர்வாக விதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க நடந்திருக்கோம். என்னோட 2 மருமகளுக்கும் நடந்த சடங்கு, என் மகளுக்கு நடந்த கல்யாணம், வளகாப்பு, இப்ப என் சின்ன மகனுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்தது, அது எல்லாத்துக்கும் நான் முறையா அழைப்பு கொடுத்துருக்கேன் ஊர் நிர்வாகத்துக்கு. ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி அவரோட மகளோட நிச்சயதார்த்தத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காரா? அதானே. அது போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அண்ணாச்சி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சரி, இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க அண்ணாச்சி? ராமகிருஷ்ணன் அண்ணாச்சிக்கு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே உரிமை கிடையாது. அவரை முதல்ல மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுக்க சொல்லுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நிர்வாகத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் அவரை ஊர் நிர்வாகத்துல சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து நடக்கிற ஊர் விசேஷம் எல்லாத்துலயும் அவரை ஒதுக்கி வைக்கணும்னு நாங்க சொல்றோம். ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி நீங்க என்ன சொல்றீங்க? நான் மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுத்துட்றேங்க. தலைவரையா கொடுத்துட்றேன்ட்டாரு, என்ன செய்யலாம்? கொடுக்கட்டும். முதல்ல நிர்வாகத்தை கூட்டி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கட்டும். உங்களுக்கு தெரியாம வீட்டுல விசேஷம் வச்சது தப்பு தான்னு. அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்து என்ன செய்யறதுங்கிறத. நிர்வாகத்துல இருக்கிற யாரையுமே கலந்துக்கிடாம இவர் வீட்டுல விசேஷம் வச்சதே தப்பு. அப்படி நடந்த விசேஷத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மட்டும் நிர்வாகத்தை கூட்டுறது எந்த வகையில நியாயம்? எல்லாருமே படிச்சவங்க தானே நிர்வாகத்துல இருக்கிறவங்க. உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா அப்புறம் ஊர் நிர்வாகம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? சரி அப்படியே செஞ்சிருவோம். தலைவரையா கோவப்படாதீங்க. சும்மா ஆள் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஊர் நிர்வாகத்துல இருக்கிறவங்க நியாயமா இருந்தா தான் ஊர் நல்லா இருக்கும். சும்மா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்தா அப்புறம் ஊர் கட்டு குட்டிச்சோர் ரத்தம் போகும். சரிங்க தலைவரையா கோவப்படாதீங்க. நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருவோம். ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி இங்கிட்டு முன்னாடி வாங்க. இங்க பாருங்க அண்ணாச்சி,
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஊர் நிர்வாகத்துக்கு ஒரு மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு காலையில நிர்வாக தலைவர்கள், நிர்வாக செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம். அவங்க கிட்ட எல்லாம் ஒரு மன்னிப்பு காட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நிர்வாக பொறுப்புல இருந்து விலகிக்குங்க. சரிங்க. என்ன சரி? எதுக்கு சரி? இல்ல, மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுத்துட்றேன், மன்னிப்பும் காட்டுறேன். அவ்வளவுதானே, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடிஞ்சு போச்சு? அப்படியெல்லாம் விட முடியாது. பிறகு வேற என்னன்னாச்சு செய்யணும்னா? வேற என்ன செய்யணுமா? இவர் இன்னும் ஊர் நிர்வாகத்துக்கு மன்னிப்பு கடிதாசியும் கொடுக்கல, மன்னிப்பும் கேட்கல. இந்த நிலைமையில இவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே உரிமை இல்ல. இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்களும் வாங்கிக்கிட்டு இங்க விசாரிக்க வந்திருக்கிறதே தப்பு. நிர்வாக துணை தலைவருங்கிற முறையில சொல்றேன், நீங்களுமே நாளைக்கு மன்னிப்பு காக்கணும். எது நாங்களுமா? ஆமா பின்ன, நிர்வாக சட்டத்திட்டத்தை மீறி இருக்கீங்கல்ல, மன்னிப்பு கேட்கணும் நீங்களும். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? இந்த அண்ணாச்சிக்கு ஒத்தாசைக்கு வந்தது தப்பா போச்சே. அவ்வளவுதான்ப்பா, எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு காலையில கூட்டத்துல பேசிக்கிடலாம். சரிங்க அண்ணாச்சி, வாரோம். தலைவரையா, போயிட்டு வாரோம். அண்ணாச்சி ஒரு நிமிஷம். இப்ப நம்ம வீட்டுல நடந்தது அவசரமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். ஆனா தப்பான முடிவு கிடையாது. அது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாம மனசுல பகைய வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கே புரியும். ராமகிருஷ்ணா, ஆத்திரத்துல அறிவளர்ந்து போகாதப்பா. இது மனசுக்கு கஷ்டமான விஷயம்தான். ஆனா இந்த பிரச்சனை பக்கத்து வீட்டுல நடந்திருந்தா நீ என்ன முடிவு எடுத்திருப்ப, என்ன நியாயம் கொடுத்திருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிரச்சனைய தள்ளி நின்று பாரு. அப்ப உனக்கு கோபமும் குறையும், அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியும். போயிட்டு வா, போ. ஒவ்வொருத்தரும் அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஊர் நிர்வாகம்னு பிற ஒண்ணு எதுக்கு இருக்கு? இதெல்லாம் அப்பப்ப ஒட்ட நறுக்கி விட்டுறானுப்பா, இல்லைன்னா சரியா வராது, ஊரு கட்டு போகும். அதான்டா அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவோமா? அப்புறம் நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தண்டலை தூக்கிட்டு வருவான். ஏத்தா பஞ்சு, காலங்காத்தால எங்க போயிட்டு வர? நான் என் மருமகளுக்கு வளகாப்பு சீர் செஞ்சுட்டு வரேன். எங்க கர்ப்ப வீட்டு கத்தா போயிட்டு வர? ஆமா, அவன் முன்னாடிக்கு தானே வளகாப்பு. கடுகடுன்னு கரைச்சு கொட்டிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னடா ஆளுக்கு முன்னாடி போய் சீர் செஞ்சுட்டு வந்திருக்கேங்கிற? என்னதான் பிடிக்காதவங்களா இருந்தாலும் நமக்கு ஆகாதவங்களா இருந்தாலும் தாய் மாமை உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? என்னைக்கும் நான் அந்த உரிமையை மட்டும் எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் கையை கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கும் போது எனக்கு மட்டும் தானே தோணுச்சு தாய் மாமை உரிமைக்கு போய் சீர் செய்யணும்னு. அதான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காக அவங்கள ஏற்றுக்கிட்டேன்லாம் அர்த்தம் கிடையாது. எப்பவும் என்னைக்கும் நான் தான் முதல்ல. உரிமையில் என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தம்பி, அவ பேசுனதையெல்லாம் மனசுல வச்சுக்கூடாது. இது ஒரு பைத்தியம் பிடிச்ச கழுத. நான் தான் முன்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. பேசட்டும் பேசிட்டு போட்டும். இல்லையா தம்பி, விடுங்கண்ணே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அவங்க மருமகளுக்காக அவங்க தாய்மாமை முறைக்கு சீர் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம கருப்பேன் என் சார்பில் அங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் மலருக்கு. அதான்யா, அதை தையா நானும் சொல்ல வந்தேன். இவ ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பா. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். சரியா, நீ தெளிவா தான் இருக்க. சரி, நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறேன். என்னப்பா? சரிங்கண்ணே, நானும் கடை கிளம்புறேன். குமார் வந்துட்டானா என்னன்னு தெரியல. கடையில வேற கூட்டமா இருந்தது, இவங்க கூப்பிட்டாங்களேன்னு வந்து உட்காந்தேன். சரியா, நீ போய் வேலையை பாரு. எப்பா வர்றேன்ப்பா. சரிப்பா, போய் வேலையை பாரு போ. சுரபி, இதை கொண்டுட்டு வரலன்னு சொன்னேன் வளகாப்பு வீட்டுக்கு. இப்ப பேக் தூக்கி போட்டோன்னே பேக்குள்ள இருந்து விழுது. சுரபி, என்னம்மா? அதான் அங்க ஒருத்தன் அசிங்கப்படுத்தினான்ல, தங்க காப்பு போடுற உரிமை நாத்தனாருக்கு மட்டும் தான்னு. அப்ப நீ போடுறேன்னா என் அண்ணனுக்கு நீ அக்காவா தங்கச்சியான்னு கேட்டான்ல, அதான் வாயை மூடிக்கிட்டு வந்துட்டா. ஆமாடா, அதனாலதான் இந்த தங்க காப்பா அந்த பொண்ணுக்கு போடாம வாயை மூடிக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்னங்கற? இதுல என்னைய வேற கூட்டிட்டு போய் எனக்கு ஒரே அசிங்கமா இருந்தது அங்க நிக்கிறதுக்கே. இருக்கும்ல, அசிங்கமா இருக்கும்ல, ஏன் இருக்காது? நீ அந்த கருப்பசாமி மேல உள்ள ஆசைனால என்னை அசிங்கப்படுத்த பாக்குற. ஆமாடா, எனக்கு அவன் மேல ஆசைதான். நான் அவனை லவ் பண்றேன் தான். நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இந்நேரம் அவனுக்கு மலர் கூட கல்யாணமே நடந்திருக்காது. அவ பாட்டுக்கு அரவிந்தன் கூட இருந்திருப்பா. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. நீ பண்ண தப்பையெல்லாம் சொல்லி மலரை நீ ஏத்துக்கோ. அப்போ என் சாக்லேட் ஃப்ரீ ஆயிடுவான். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.